பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரொம்பவே மன வருத்தப்படுறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க, செந்திலை பற்றி என்ன அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா கல்யாணத்தை நீங்கள் தான் வந்து பதிய இப்போ கூட்டி போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மாமா எவ்வளோ உரிமையாக சொன்னாங்க, எப்பா நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க, உனக்கு 4 விஷயம் தெரியும், 4 ஆஃபீஸர்கள் தெரியும், அங்கே போய் பதிஞ்சு கொண்டு வந்துடுமாங்கும்போது, சரி நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உறுத்தா தானங்க நான் வந்து பெர்மிஷன் போடுறேன், இல்லை நான் லீவ் போடுறேன்னு கூட சொல்கிறேன். ஆனால் தங்கமயில் அக்காவுக்கு நான் வர்றதே பிடிக்கல, பார்த்தீங்களா ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அண்ணி என்ன சொன்னாங்க, எனக்காக வேஸ்ட்டாக நீ லீவ் போட வேண்டாமா, அந்த லீவை நீ வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லலை, அவங்களுக்கு நான் வர்றது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் பேசுறது உங்கள் அண்ணி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணியெல்லாம் அப்படி பேசலை, அவங்க தான் சொன்னாங்களே உன் மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு பேசல மீனா, ஏன் தேவையில்லாமல் லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே பேசுகிறாங்க, விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் நொன்னிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, எனக்கு எல்லாருமே ஒன்று தான் சரியா, நீ என் மனைவி, அவங்க என் அண்ணி, 2 பேரும் எனக்கு ஒன்று தான், விடு. நான் இப்போ கல்யாணத்தை பற்றி இதுக்கு கிளம்பணும், அங்கே போய் ஆஃபீஸரெல்லாம் வந்து பார்க்கணும், அதுக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க, நானும் ஒரு ஆஃபீஸர் தானே, என்னையை கொண்டு அங்கே விட்டு போங்க பஸ் ஸ்டாண்டில் அப்படிங்கிறாங்க. மாமா வர கூட உன்னை விடுறதுக்குலாம் நேரம் இல்லை, நீ நடந்து போ அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி, போமி நான் நல்லா இருப்பேன் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. மாமா மாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னுக்கூட்டியே போயிடுவோம்மா, அண்ணன்ட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. நேராக போகிறோம். டே சரவணா, நானும் செந்தில் முன்னுக்கூட்டியே போகிறோம், நீங்கள் 2 பேரும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா வந்துடுறோம் மாமா, அங்கே வந்து கால் பண்ணுறோம் மாமா, நீ ஃபோன் எடுத்துரு அப்படிங்கிறாங்க. டேய் இன்றைக்கி உங்களை வச்சு தான்டா எங்களுக்கு ஓபி, நாங்கள் இன்றைக்கி 2 பேரும் கடைக்கே போக மாட்டோம், ஜாலியாக கல்யாணத்தை பதியுதுன்னு சொல்லிட்டு உன் கல்யாணத்தையே பதிஞ்சு பிறவும் கூட நாங்கள் அங்கே சுற்றிட்டு சாயந்தரம் தான் போவோம் அப்படிங்கிற. மாமா ஓபிலாம் அடிக்காத, ஒழுங்கு மரியாதையாக நீ வந்து கல்யாணத்தை முடிச்சு கடைக்கு போக பாரு, அப்பா பாவம், அப்பாவும் தாத்தாவும் மட்டும் என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் இவ்வளோ நாளாக நானும் செந்தில் தண்டா கடையை பார்த்தோம், உங்கள் அப்பா வசூலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு போயிடுவார், குமரேசன் சித்தப்பாவும் எனக்கு உடம்புக்கு முடியல, நீங்கள் போய் குடவுல அதை செய்யுங்க எதை செய்யுங்க பாரு, நாங்கள் தானடா பார்ப்போம், இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் அப்பா பார்க்கட்டுமே அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட மச்சாங்க பாசம் இருக்காமா உனக்கு அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா மேலே நீ பாசம் வைடா, நான் எதுக்கிட்ட வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் மேலே பாசம் வைக்க போய் தானே மாமா நீ உங்கள் வீட்டுக்கே போக மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, சும்மா சொன்னான்டா, ஒரு நாள் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தேன், நீனும் உசு பேத்தி விடுதா, சரி பார்த்துக்கலாம் அப்படி, சரி நாங்கள் முன்னூட்டி போகிறோம், நீனும் மயில வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அங்கே பதியறதுக்கு என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி செய்யணும், அப்ளிகேஷன் நீங்கள் வந்து முதல்ல ஆன்லைனில் பூர்த்தி பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுக்கணும், பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்க 2 ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டி நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். அது போக ஐடி ப்ரூஃப்லாம் சரியாக இருக்கணும். மேரேஜ் வந்து மண்டபத்தில் ஆச்சு அப்படின்னா ரசீது வேணும் அப்படிங்கிறாங்க. சரி மண்டபம் ரசீது வேறு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. விஓட்ட முதல் திருமணம்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அது வேங்கலையே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வேணும், இதெல்லாம் நீங்கள் முன்னாடி கேட்குறது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பதியும்போது கேட்கலையே அப்படிங்கிறாங்க. தம்பி இப்போலாம் ரொம்ப கட்டாயம், அதனால் முதல் கல்யாணம்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டுமே சம்மோட்ட விஓட்ட வாங்கிட்டு வாங்க, அப்படின்னா தான் பதிய முடியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது இங்கே சரவணன் வந்துடுறாரு. அவன் நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டு எங்கே இருக்கீ அப்படிங்கிறாங்க. நாங்களும் உள்ளே தான்டா இருக்கோம், வெளி நின்று வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் ரொம்ப சோகம் வர்றாரு. வரும்போது என்ன செந்தில் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே கல்யாணத்தை பதிய முடியாது. உடனே தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம், அப்பா தப்பிச்சான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அப்படின்னா முகத்தை வந்து ஒரு மாதிரி காட்டிக்கிறாங்க சோகமாக. ஏன் தம்பி பதிய முடியாது, ஆஃபீஸர் எங்களுக்கு பதிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லல, நீ ஒரு சில வேலை சொல்கிறாங்க, உங்கள் ஊர் விஓ ஆஃபீஸில் போய் உங்களுக்கு முதல் கல்யாணம்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு வரணும், அதே மாதிரி அண்ணனுக்கும் இங்கே வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எனக்கு பதியும் போது அப்படிலாம் கேட்கல, ஆனால் இப்போ புது புது ரூல்ஸ்லாம் வந்திருக்காங்கண்ணே, அதனால் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பண்ணிடுவோம், எதுனாலும் நம்மளுக்கும் ஆளை போல தானே அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு கோமதி கேட்குறாங்க, என்னடா என்னாச்சு கல்யாணத்தை பதியலையா அப்படிங்கிறாங்க. அம்மா புது நடைமுறையை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்கம்மா, அதான் பதியலை அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக, ஆமாம் என்ன அத்தை பதியாட்ட தான் என்ன, எனக்கும் என் வீட்டுக்காரும் கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தெரியாதா, இருந்துட்டு போகுது, வேறு என்னத்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உன் மாமா சொன்னார்லடி பதிஞ்சால் தான் நிறைய சலுகை கிடைக்கும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னார்ல, அவர் சத்தம் போடுவாரடி அப்படிங்கிறாங்க. அதான் நாங்கள் 2 பேரும் தான் பதியணும்னு போயிட்டோமே, ஏன் பழனிச்சித்தப்பாவும் வந்துட்டார், அப்புறம் வந்துட்டு செந்தில் தம்பியும் வந்துட்டு, ஆனால் வந்து அங்கே என்ன சொல்லிட்டாங்க, விவோட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது ஆமாதாம்மா, இன்றைக்கி நான் போய் எனக்கு வாங்கிடுறேன்,
அங்கே வந்து மயில் வீட்டில் வாங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே செந்திலும் பழனியும் கடைக்கு போகிறாங்க. என்னடா அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணத்தை பதிஞ்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதில் ஒரு சில நடைமுறை வந்து புதுசாக வந்திருக்கான். அதனால் வந்து கனகாபிள்ளைட்ட வந்து யார் கனகாபிள்ளைன்னு மணியக்கார்ட்ட வந்து கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க. மணியக்கார்ட்ட கையெழுத்து வாங்கணுமா, இதை முதல்ல சொல்லிடலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா விவோ சிக்னேச்சர் இல்லாமல் முடியாது அப்படிங்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கல்யாணம்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஓ இப்படிலாம் நடைமுறை இப்போ வந்துருச்சோ, சரி ரைட்டு அப்போ சாமன் அனுப்பி வாங்க சொல்ல வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. அண்ணன் அன்னைக்கு வாங்கிதான்னு சொல்லிவிட்டு அண்ணி வீட்டில் தான் நீங்கள் பேசணும்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. பாண்டியன் ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு தங்கவேல் அம்மா ரொம்பவே அரண்டுறாங்க. ஆகா கல்யாணத்தை பதியணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டுருக்கோம், இவன் பாண்டி வேறு ஃபோன் அடிக்கிற, ஒரு வேளை அடிக்கடை பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வந்து சம்மந்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஆஃபீஸில் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆஹா ஐடி தான் பார்த்தாங்க போல சம்மந்தி, மன்னிச்சுக்காங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கீங்க, அவங்க விவோ ஆஃபீஸில் கையெழுத்து கேட்காங்க அப்படிங்கிறது. விவோ ஆஃபீஸில் கையெழுத்து கேட்காங்களா அப்படிங்க. ஆமாம் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி எழுதி கேட்காங்க ஒரு பேப்பரில், அது நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் தான் பதிய முடியும் அப்படிங்கிறாங்க. விவோவே எங்கள் ஊருக்கு வரலையே சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அவங்க ஆஃபீஸுன்னு ஒன்று இருக்கும், அவங்க வந்திருப்பாங்க, அங்கே போய் கிழங்கு தந்துடுவாங்க அப்படிங்க. ஓ அப்படி சொல்லுதேல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சு தங்கவேல் ஃபோன் அடிக்கி, என்னடி கல்யாணத்தை பதியில் வைக்கலான்னு மாமா ஃபோன் அடிக்காரு, நாங்கள் வேறு அங்கே வந்துட்டோமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன், அப்போ தான் செல்லில் வந்து பேலன்ஸ் முடிஞ்சிருக்கு, அதனால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்களும் கால் பண்ணணுன்னு பார்த்தேன் பண்ண காணலை, அப்புறம் நான் என்னம்மா பண்ணுறது, அதாம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், கல்யாணத்தை பதியட்ட பிரச்சனை விடுமா அப்படிங்கிறாங்க. விடுவா உன் மாமன் ஃபோன் அடித்து விவோட்ட கையெழுத்து வைக்கணுன்றாங்க ஒரு பேப்பரில், அதை வச்சு சீக்கிரம் பதியணும் வைக்கணுன்ட்டு கிடக்காரு, அடுத்த முதுகில் பண்ணணும் வைக்கணும்னு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவர் வேண்டாத வேலை, இவர் நான் விவோ பார்த்தாருன்னு இவர் போகிறாரு, அங்கே வேறு மாமா சொல்கிறாங்க, நீ என்னத்தையா சொல்லி சமாளிம்மா, அப்படியே நான் கையெழுத்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படி சமாளிச்சுக்கிட்டே இரு, முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக விவோ ஆஃபீஸ் போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பதிஞ்சு எழுதி தர சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, எனக்கு வந்து ஊர் வெளியூர், இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன், அப்படிங்கிறனால நான் நோட்டீஸ் போட்டு யார் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு தருவேன் அப்படிங்கிறாங்க. இது நல்லா இருக்க, அதிகாரியை நம்ம இல்லைன்னு சொல்லலான்னு பார்த்தா அவன் வேறு ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு இப்படி சொல்லுதாரு, சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடி சொல்லுதாங்க. சம்மந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க, மணியக்கார ஆஃபீஸுக்கு தான் வந்தேன், அவர் வந்து நான் நோட்டீஸை போட்டு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் தாராங்காரு, எப்படின்னாலும் அவர் ஒரு வாரம் ஆகுங்காரு அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஆகுமா அப்படிங்கிற அமைச்சமந்தி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஒரு வாரம்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு கதையை ஓட்டிடுவோம்னு நினச்சிட்டு தங்கமேல் போனீங்க. தங்கமேல் ஒரு வாரம் கழிச்சு தான் உனக்கு சான்றிதழ் கிடைக்குமா, விவோ ஆஃபீஸுக்கு வந்தேன் அப்படிங்கம்மா. நீ ஏம்மா அங்கே போனேன் அப்படிங்க. அங்கே போகலன்னு ரெண்டி, ஒரு வேளை வந்து விவோ ஆஃபீஸுக்கு இவங்க வந்தாங்களான்னு உங்கள் மாமன் விசாரிச்சாருன்னா நம்மளாடி மாட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், என்னமாச்சு அப்படிங்கிறாங்க. அவர் நோட்டீஸை போட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் தருவாங்காரு, நான் அதுக்கப்புறம் அலைஞ்சு பார்த்துட்டு விவோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அப்படி அப்படிங்கிறாங்க. சரிம்மா எதையோ பண்ணு, என் கல்யாணத்தை பதியக்கூடாது, அப்படி கல்யாணத்தை பதிஞ்சோம்னா ஐடி கார்டை யாரும் பார்த்துடக்கூடாது, இவ்வளோ பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் ஆகாது, நான் தான் சொன்னேன்ங்களா, ஐடி கார்டை நினச்சி நீ பயந்துகிட்டு இருக்காத, உனக்கு பிடிச்சமான வாழ்க்கை நீ வாழு, அதுக்கு தான் நான் ஆசைப்படுதேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா சாயந்தர வேலைக்கு போயிட்டு வராங்க, ராஜி வந்துடுறாங்க. அப்போ கேட்குறாங்க, மேலக்காரன கல்யாணத்தை பதிஞ்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா பதியல, பதிஞ்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நாங்கள் பதியன்னு ஆசைப்பட்டு தான் போனோம், ஆனால் வந்து அவங்க பதியலை அப்படிங்கிறாங்க. ஏக்கா எனக்கு புரியுத மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணத்தை பதிய போனோம், ஏதோ விவோட்ட வந்து முதல் திருமணம்னு எழுதி வாங்கணுமாம்ல அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்கணும், முன்னாடி அப்படி கிடையாது, இப்போ உள்ள நடைமுறை அப்படி தான் வந்திருக்கு, நானும் அதே டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை பார்க்கேன். அப்படியா நீனும் அதே டிபார்ட்மெண்ட் தான் வேலை பார்க்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நானும் பதிவுத்துறையில் தான் வேலை பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அதை வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. வாங்கிறதுக்கு தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போனாங்களாம், ஒரு வாரம் ஆகுமா அப்படிங்க. ஒரு வாரம் ஆகுமா, உடனே தந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த ஊரில் தான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு விவோவுக்கு தெரியலையா, அதனால் ஒரு நோட்டீஸ் போட்டு தான் தருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சில விவோ புதுசாக இருந்தாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க, சரி ஒரு வாரம் கழிச்சு பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, அப்படியே அப்படின்னா சட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த இது முதல்ல தான் உண்டத்த அப்படிங்கிறாங்க. நீ சொல்லியிருக்கலாம்லாமா அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் கல்யாணத்தோட அப்படிங்கிறாங்க. இவங்களையா இது மாதிரி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் கல்யாணத்தோடலாம் ரூல்ஸ் வரல, அதுக்கப்புறம் நிறைய மாறி இருக்குது, அவங்க ரூல்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க, அதுபோக அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, முன்னாடி மாதிரி இல்லை,
அது மாதிரி செய்ய முடியாது சார் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி 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 அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் வராரு. மீனா, எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்கப்பா அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம் ஆமாம்மா, இப்போ தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் இன்னைக்கு விவோ பார்த்து சான்றிதழ் வாங்கிட்டேன்ப்பா, நான் பாரு சான்றிதழ் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க மீனா. உடனே வாங்கிட்டீங்களே அப்படிங்கிற. ஆமாம், நல்லா தெரியுமில்ல எங்களை பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு புரியும்னு சொல்லிட்டு அவர் உடனே தந்துட்டார். மயில் உங்கள் வீட்டில் போனாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு வாரம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஆகுமா? ஒரு வாரம் ஏன் ஆகணும்? இனி இப்போ தானே, இப்போ உடனே தந்துட்டாங்க, அங்கே போ பேச சொல்லுவோம் யாரையாவது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாதான், விவோவுக்கும் ஊருக்கு புதுசாக, அதனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையான்னு சொல்லிட்டு இவங்க திருமணம் ஆகலைன்னு சொல்லுதாங்க. அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிங்களான்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதி அங்கே ஆஃபீஸில் ஒட்டியிருக்காங்களாம். இதை பார்த்துட்டு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா ஒரு வாரம் கழித்து தருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. டேய் எப்படியாவது பதிஞ்சிடணும்டா, இல்லைன்னா அவங்க அப்பா ஏதாவது சத்தம் போடுவாரா அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டி வந்துடுறாங்க. நான் ஏன் சத்தம் போட போகிறேன், கல்யாணத்தை பதிஞ்சால் நல்லது. அங்கே ஒரு சில டாக்குமெண்ட்கள் கேட்காங்க, நம்ம இல்லை அப்படிங்கிறனால லேட் ஆகுது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. செந்திலும் கதிரும் கல்யாணத்தை பதியில் இந்த நடைமுறை இல்லை, இப்போ நடைமுறையே இருக்குது. அப்படி இருக்கும்போது நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. மீனாவும் அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கா. ஆனால் அவகிட்ட நம்ம கேட்டிருக்கோம், கேட்காம விட்டோம் அப்படிங்கிறாங்க. மாமா, நான் கல்யாணத்துக்கு கூட வரேங்கும் போதே தங்கமயிலக்கா வேண்டாங்கிறாங்க. அதுபோக வந்து என்கிட்ட எதுவுமே கேட்குறது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ இருக்க, உங்கள்கிட்ட நான் ஒரு வாரத்தை கேட்டிருக்கலாம், கேட்காம விட்டுட்டோம். சரி ரைட்டு. சரவணா, நீ அந்த சான்றிதழ் வாங்கிட்டே அப்படிங்கிறாங்க. எப்போ நான் வாங்கிட்டேன், தங்கமயில் வீட்டில் தான் ஒரு வாரம் ஆகுங்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அம்மா பேசுனாங்க, ஒரு வாரம் ஆகுங்காங்க. ஒரு வாரம் கழித்து அதை வாங்கிட்டு என்றைக்கு நல்ல நாளோ அதை பார்த்துட்டு கல்யாணத்தை பதிஞ்சு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பதிவுக்கு நல்ல நாள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது மாமா, சான்றிதழ் வாங்கிட்டோமா ஒர்க்கிங் டேயா என்ன செஞ்சிடணும், பதிஞ்சிடணும். முகூர்த்த நேரம் வந்து சனி ஞாயிறுலேயே வந்துட்டு இருந்துச்சா, சனி ஞாயிறு லீவு மாமா ஆஃபீஸு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லுதியாப்பா, சரி ரைட்டு, அப்போ நல்ல நேரத்தில் பதிஞ்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மாமா ஆஃபீஸில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இப்போ டோக்கன் ஒரு ஆளுக்கு 15 டோக்கன் 15 டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 15 டோக்கனில் ஒவ்வொருத்தருக்காக முடிச்சு தான் வருவாங்க. சிலவங்களுக்கு லேட் ஆயிரும், சிலவங்களுக்கு இதாயிரும். அப்போ நம்ம அந்த டயத்தை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாக போயிடும், நம்மளுக்கு டயத்துக்கு பண்ணலைன்னு சொல்லிட்டு. நேர காலம் பார்த்து தான் தங்கமயிலக்காவுக்கும் சின்னம்மாவுக்கும் மண்டபத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இது பதிவுக்கெலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான், நம்ம மூட நம்பிக்கையில் பேசுகிறது தப்பு தானே. ஏன்னா சர்க்கார் ஆஃபீஸில் வரிசை அடிப்படையில் தானே பண்ண முடியும், டோக்கன் அடிப்படையில். ஏன்னா சரி ரைட்டு, நீ அந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்க உனக்கு எல்லாம் தெரியுதுமா, அதுவும் சரி தான். மீனா பேர் தானே பண்ணியிருப்போளோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, யார் போனாலும் ரூல்ஸ் தானம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன, அதுவும் சரி தான். டே பாண்டி சரவணா, அந்த சான்றிதழ் பத்திரமா தங்கமயில் இது சான்றிதழ் வந்தோடனே கல்யாணத்தை பதிவுக்குள்ளே வேலையை பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீங்கள் நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டேன், செந்திலும் சரவணன் அங்கே இருக்காங்க. சரி அப்படிங்கிறாங்க. இப்போ நான் இங்கே தானேப்பா இருக்கேன். இல்லை செந்திலும் பழனி இருக்காங்க, மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். சரி ரைட்டு, எப்போ சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் அம்மா, காஃபி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. சரிப்பா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரூமுக்கு போகிறாங்க. என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு வரைய மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, ரொம்ப உடம்பு வலிக்கு அப்படிங்கிறாங்க. இருங்க உங்களுக்கு நான் கை கால் பிடிச்சி விடுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி விடுதாங்க. அந்த சூழ்நிலை தங்கமயில் வந்து காஃபி கொண்டு போகிறாங்க. மாமா என்ன காஃபி அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு நன்றி அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாமா நன்றி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் போய்ட்டு வாமா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாங்க. தங்கமயில் கல்யாணத்தை பதிலன்னா வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே நம்ம தங்கமயில் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நோட் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது, அவங்க ஐடி கார்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டே எடுத்தாங்க. அப்போ அதில் என்ன தான் இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுபோக அந்த அக்காவுக்கு நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு பதியதுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுபோக வந்து அவங்க ஐடி கார்டை வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே எடுக்கிறாங்க. என்ன தான் நடக்குது, ஒருவேளை அந்த அக்காவுக்கு என்னைய பிடிக்கலையா, இல்லை எனக்கு தான் அந்த அக்காவை பார்க்க மூணாவது மனுஷி ஒரு மாதிரி தெரியுதா, என்ன வரணும் ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. உன்னை என்ன மீனாக்கா ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ராஜி, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, தங்கமயில் அக்காவுக்கு என்னை சுத்தமாக பிடிச்ச மாதிரி இல்லை. காலையில் பார்த்தல கல்யாணத்தை பதியதுக்கு வாரேன்னு சொல்லையில், இல்லை நீங்கள் வர வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ என்னன்னாக்கா ஒரு மாதிரி பேசுது, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. விடுங்கக்கா, அவங்க ஏதோ வந்து கல்யாணம் பதிவு விஷயத்தில் ஏதோ குழம்பி போயிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதானே, கல்யாணத்தை பதியணுங்கிறது சாதாரண விஷயம். நானும் நீனும் அசால்ட்டாக கல்யாணத்தை பதிஞ்சிட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் இதை பதிகிறதுக்கு இவங்க பெருசாக பண்ணுறாங்க. 3 மாதம் வரையும் தான் பண்ண முடியும். லேட்டானால் ஒவ்வொருத்தவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, சரி இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் தங்கமயில் அக்காவுக்கு ரொம்ப அசால்ட்டு தான். கல்யாணத்தை பதிவுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கும் ஹாப்பியாக தான் இருக்காங்க அதை விட அப்படிங்கிறாங்க.
அவங்க பெரிய இடத்துல உள்ள ஆட்களக்கா தான் அசால்ட்டாக இருக்காங்க போல் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லுதியோ, சரி ரைட்டு அப்படின்னு விட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. உடனே அக்கா இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் சமையல் செஞ்சு கற்றுக்க போகிறேன். எல்லா நாளும் அத்தையே சமைக்கிறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. நான் சூப்பராக சமைக்கிறத கதிர் சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்துட்டு அத்தைக்கிட்ட வந்து மாமா சொன்ன மாதிரி என் கைக்கும் என்ன செய்யணும், வளையல் போடணும் அப்படின்னு அவன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அவன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் தனியாக வந்து வேலை பார்க்கணும்ல, சைக்கிள் பயங்கரமாக ஓட்டணும்ல அப்படிங்கிறக்கா. ஓட்டதாங்க செய்யணும், எவ்வளவோ கஷ்டப்படுறான், கூட கொஞ்சம் சைக்கிள் ஓட்டி எனக்கு வளையல் வாங்கி தின்ட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு பண்ணு அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நைட் நான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ சமைச்சா யாரும் சாப்பிட வேண்டான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் நல்லா சமைப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நீ சமைச்சலாம் சரி வராது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஆன்லைனில் பார்த்து சூப்பராக சமைக்க போகிறேன் அத்தை, நான் சமைக்கிறத பார்த்து கதிரே வந்து அசரணும் அப்படிங்கிறாங்க. ஏய் வேணாண்டி, வீண் ரிஸ்க் எடுக்க முடியாது, கதிர் மட்டுமா சாப்பிட போகிறான், எல்லோரும் சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சமைக்க தான் ஆவேன் அப்படிங்கிறாங்க. நீ வேறு அடம் பிடிக்க, சரி ஆனால் கேட்டு சமைனே அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. அதாவது சமையலை சூப்பராக பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு என்ன என்ன கேட்காமையே சூப்பராக பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. அத்தை இதை கதிர் கொடுக்கணும், உங்கள்கிட்ட மாமா சொன்னார்லாம் இந்த மாதிரி இந்த பாயாசம் பண்ண கைக்கு நான் தங்க வளையல் போடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கதிர்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவாண்டி, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ நான் முறையாக சமைக்கிறது மாதிரி இல்லை ராஜி, ரொம்ப நல்லாயிருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கும்போது சமைச்சதே இல்லையே எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் காலேஜ் போய்ட்டு வந்து சும்மையாக இருக்கேன், ஒரு வேலையும் செய்யலை, எதையாவது செய்யலாம்ல அத்தை அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது, அத்தை நான் டியூஷன் எடுக்க விஷயத்த மாமாட்ட சொன்னீங்களா சொல்லலையா அப்படிங்க. என்னடி சுற்றி இங்கேயே வர, இப்போவுமே வந்து சரவணன் கல்யாணத்தை பதிவில் வைக்கணும்னு சொல்லிட்டு மாமா டென்ஷனாக இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்றைக்கு தான் மாமா டென்ஷன் ஆகலை, என்றைக்கு தான் சிரிச்சிருக்காரு, பிறந்தநாள் அன்றைக்கி கூட டென்ஷனாக தான் இருந்தார். அதனால் அதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்க முடியாத, எனக்கு தேவை டியூஷன் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் இதை தருவீங்களா தரமாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா உன்னை கிச்சனுக்கு விட்டதே தப்பு, நீ வந்து சமைக்க போகிறேன்னு விட்டேன், இங்கே வந்து நீ உரி பண்ணணுன்னு தெரிஞ்சு நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிறத சும்மா சொன்னதை எப்படியா பெர்மிஷன் வாங்கிந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலம்மா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பாண்டின்னு சொல்கிறாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர்னு சொல்கிறார், ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, அப்பா சொன்ன மாதிரி அம்மாக்கள் கைக்கு ஒரு வளையல் தங்க வளையலே போடலாம் அப்படிங்கிறாங்க. டேய் தங்க வளையல் போடுறதா இருந்தால் அவன் முன்னாடி ராஜிக்கு போட்டு விடு அப்படிங்கிறாங்க. கோமதி ராஜிக்கு போட்டு விடணுமா அப்படிங்கிறாங்க. அவள் தான் சமைச்சா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம், அவன் நினச்ச மாதிரி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா சொல்கிறாங்க, ராஜி நீ செட் பண்ணி தான் எல்லாம் பண்ணியா, உன் புருஷன்ட்டு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தியா அப்படிங்க. நீங்கள் சும்மா இருங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சிரிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு நாள் நல்லா சமைச்சது இல்லையா தம்பி அப்படிங்கிறாங்க கதிரை பார்த்து. இல்லை நீங்கள் நல்லா சமைச்சிருக்கீங்க, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி நான் இதை விட சூப்பராக தான் உங்களுக்கு நான் சமைச்சு தந்தேன், ஆனால் ராஜி சுமாராக தான் சமைச்சிருக்கா, அதான் பெருசாக சொல்லுதீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் அவன் பொண்டாட்டி சமைச்சா சூப்பராக அவன் சொல்லதுக்கு ஒன்று உரிமை இல்லையா, இதை சொல்லதுக்கும் நீங்கள் தங்கமேலுக்கா ஏதாவது சொல்ல தான் செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்து ராஜிக்கிட்டையும் கதிர்ட்டையும் பேசுகிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அக்கா என்னத்தை தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் பார்க்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாதங்கம்மா, சாப்பிடுங்க முதல்ல, சாப்பிட்ற இடத்துல வந்து பேசுகிற பேச்சா, சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு எழுந்துச்சி போகிறாங்க. இங்கே மயிலுக்கு சரியான கடுப்பாகுது, இந்த வீட்டில் மீனா தான் நம்மளை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுதா, இந்த மீனாவை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. ஒரு வேளை அவ்வளோதான் இந்த வீட்டில் இருக்கணும் வைக்கணும், நாங்கள்லாம் வந்து சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ராஜி அனுப்பினாலும் இங்கே அந்த அத்தை அனுப்பிடுவாங்க போலையே, எப்படியாவது இந்த மீனாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. அவங்க நகை பிரச்சனையை கிளப்பி விட்ருவோமா, அப்படி மீனா பிரச்சனை பெரிய கதையாக பூரா புதாகரமாக ஆயிரும், அவங்க அப்பா எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரோ அதை விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ஏன்னா ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் போய் ஏம்மா இந்த மீனா பிள்ளையோட அப்பா எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்காரு, ஏதாவது ஆஃபீஸில் விசாரிக்கணும் அப்படிங்க. சரி விசாரிச்சு விட்றி அப்படிங்கிறாங்க. விட்றீன்னு சொல்லுறதோட விடக்கூடாதுமா, அவங்க எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியணும், நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அவரை பார்த்து என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நான் அவரை பார்க்கணுமா, பார்த்து மீனாவோட லட்சணத்தை பூரா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்லி அவரை பேசியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி அவர் எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்காரு, ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்காருன்னு விசாரிக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லோரும் தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது ஒரு ஃபோன் வருது பாண்டியனுக்கு. ஹலோ நாங்கள் வந்து பழனிக்கு பொண்ணு கொடுக்க போகிறவங்க பேசுகிறோம் அப்படிங்கிறது. பழனிக்கு பொண்ணு கொடுக்க போகிறவங்க பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் மச்சினை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனார், எந்த பதிலும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏன் மச்சினை பழனி பொண்ணு பார்த்துட்டு போனானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னார்,
எங்கள் மச்சான்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னார். பதிலே சொல்லலை. அதான் உங்கள் நம்பரை ஒரு ஆள்கிட்ட வாங்கி தான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏ கோமதி, உன் தம்பி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் காலுக்கு கூட்டியோ அப்படிங்கிறாங்க. டேய், எல்லாரையும் உங்கள் அப்பா காலுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ரொம்பவே பயப்படுறாங்க. ஆகா, நம்ம லட்சணம் தெரிஞ்சிச்சு போலே, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே வராங்க. உடனே டேய் பழனி அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. எங்களை கேட்காம நீ எப்படிடா பொண்ணு பார்க்க போகலாம் அப்படிங்கிறாங்க. மச்சான், எனக்கும் வயசாகி போச்சு, நீங்களும் பொண்ணு பார்க்குற மாதிரி தெரில, அதான் நானே பார்க்க போயிட்டேன். அது போக எங்கள் மச்சானுக்கும் எங்கள் அக்காளுக்கும் பிடிச்சா தான் பொண்ணை கட்டுவேன்னு சொல்லிட்டேன். என்ன மச்சான், பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணை பார்க்குறீங்களா, அவங்க பிடிச்சா கட்டிக்கிட்டதே அப்படிங்கிறேன். என்ன நினச்சிட்ருக்க, நீ பொண்ணை பார்ப்பேன், அதை நான் வந்து சரி இல்லைன்னு சொல்லணும், ஏன் நீ பார்க்க சொல்ல மாட்டேயோ அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்கள் பார்க்கறதுக்கும் ஒரு நேரம் இல்லை, வைக்கல கடையும் அது இதுமா அலைஞ்சிட்ருக்கீங்க. அவன் பார்த்துருக்கான், பொண்ணு வீட்டுக்காரங்களே விரும்பி கேட்காங்க, நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுமே அப்படிங்கிறாங்க. உடனே கதுக்கு சொல்கிறாங்க. மாமாக்கு என்ன சின்ன வயசாக, நிறைய வயசு தான் ஆகிட்டல, அதனால் பொண்ணு சீக்கிரம் பார்த்து கட்டி வைக்க நம்ம தான் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. அவன்டா, அவன் பிழைக்கிற பொழப்புக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் கடையில் எவ்வளோ பார்த்து சம்பளம் கொடுத்தா மாமா குடும்பம் நடத்திடுவார் அப்படிங்கிறாங்க. டேய், சம்பளத்தை கொடுத்தா மட்டும் வாழ்க்கையை கிழிச்சிருவானா அப்படிங்கிறாங்க. மச்சான், என்ன மச்சான் அப்படி பேசுகிறீங்க, கல்யாணம் முடிச்சா எனக்கு சம்பளம் எதுவும் வேணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க. டேய், அதுக்காக அவங்க மச்சான் சம்பளம் தராமல் இருக்கலடா, நாளைக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறோன்னு தனியாக தொழில் பண்ணி தரணும் அப்படிங்கிறதாண்டா அவன் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்காரு, நான் வேணா பேங்க் பாஸ்புக் எடுத்து வரேன், நீ பாரு அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன், மச்சான் வந்து பேங்க்குக்கு பணம் போட வைக்க எல்லாம் நீ தானே அனுப்புவார், எனக்கு தெரியாமல் எப்படி போட்டார் அப்படிங்கிறாங்க. டேய், நான் லாக்கருக்கு எதுவும் போக முடியல பேங்க்கு, அப்போ தான் உன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எடுத்து வரேன் பாரு அப்படின்னு சொல்லி பீரோலேருந்து எடுத்து கொண்டு காமிக்காங்க. நீ சும்மா ஒன்றும் விடலடா, அவன் இப்போ அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்காரு அப்படிங்கும்போது செந்திலோடி முடிக்கிறாரு. நீ ஏன்டா ஒரு மாதிரி யார் அப்படி ஒன்றும் அப்படிங்கிறாங்க. உனக்கும் சம்பளம் தான் இருந்தாலும் வருத்தம், நீ நாளைக்கு தொழில் பண்ணுவோ எதுவோ பண்ணதுக்கு உனக்கு பணம் இருக்காதுன்னு வருத்தம், இருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க. அந்த ஒரு பேங்க் பாஸ்புக் எடுத்து காமிக்காங்க. 2 பேருமே ஷாக்காகிறாங்க. என்னக்கா அது வியப்புக்கு மேலே வியப்பு பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லைடா, உங்கள் மச்சான் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு மட்டும் தான் நினைப்பார், என்ன கோவப்படுவார் புசுக்குன்ட்டு, அதுக்காக வந்து அவரை தப்பாக நினைப்பேன். சரி ரைட்டு, நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துடலாம் என்னங்க அப்படிங்கிறாங்க. சரி போயிடுவோம் அப்படிங்கிற. மச்சான், ரொம்ப நன்றி மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய், 3வது ஆள்கிட்ட சொல்லி என்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீனே என்கிட்ட சொல்லிடுடா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி தான் வைக்கணும், ஆனால் உங்கள் அண்ணன் மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு நானும் கோமதி வச்சுட்ருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க. ஏங்க, இன்னும் அவனும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, நம்ம பதில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டு பண்ணி தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே தூங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே தூங்க போகிறாங்க. இப்போ தங்கமயில் ரொம்ப யோசனையாக இருக்குது. அப்போ சொன்னோன்ட்டு கேட்குறாங்க. ஏங்க, பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சா நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாம் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அதில் என்ன சந்தேகம், நம்ம தான் பண்ணணும், நம்ம வீட்டில் ஒரு ஆள் தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்களுக்கு தான் கொள்ளையத்த வசதி ஐயா வீட்டில் எத்தாப்புல இருக்க, அங்கே வாங்கி செலவு பண்ண வேண்டியதான், ஐயா வீட்டில் பொண்ணு பார்த்து வைக்க வேண்டியதான். மாமாவுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம வீட்டு பணத்தெல்லாம் செலவு பண்ணால் நம்மளுக்கு நாளைக்கு எப்படி பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது பங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த வீட்டில் இத்தனை பிள்ளைகள், கடை வருமானத்துலேருந்து தோட்டத்து வருமானத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஷேர் தானே, அதில் வந்து இவருக்கு பங்கு கொடுத்தா எப்படி அப்படிங்கிறாங்க. எவருக்கு பங்கு கொடுத்தா எப்படி அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பாவை தான் சொல்லுதான், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்க வீட்டில் வேணால் எதையும் பண்ணிட்டு போட்டோம் வைக்கட்டும், ஆனால் நம்ம கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, நானே பல உரியில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு ஒரே சிந்தனை, விடிஞ்சால் அப்பா வந்து கேட்பார அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. அதே மாதிரி இந்த பண விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சோன்னே கதிர் எப்படிடா வந்து நீ வந்து அக்கௌண்ட்டில் பணம் எடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. கதிரால் ஒன்றுமே பேச முடியல. பேச முடியாமல் அப்படியே கவுந்துட்டு இருக்காரு. டே, பணம் எடுத்து எடுக்கல, அது உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த எடுத்தேன் அப்படின்றாரு. பணம் எடுத்துலன்னா உடனே பணத்தை கொடு, இல்லைன்னா இந்த வீட்டு விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஷாக்காகிறாங்க. உடனே கதிர் அப்படியே முடிச்சிருக்கேன், முடிச்சிட்ருக்கேன், வெளில போடா அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்புறாரு. உடனே டே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா கதிர் வந்து அவனுக்கும் அடுக்கலப்பா, நான் சென்னைக்கு கனிமூன் போனோம்லப்பா, அதுக்கு பணம் இல்லைப்பா, அதுக்கு தான் கதிர் தான்ப்பா அனுப்புனா அப்படிங்கிறே. உங்கள் நான் காசு தந்து விட்டேனே அப்படிங்கிறாங்க. அந்த காசு காணலப்பா, தங்கமயில் ரூம் புக் பண்ணது வந்து பெரிய அமௌண்ட்டு வந்துருச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 25,000 புக் பண்ணிட்டாப்பா தெரியாமல், அட்வான்ஸ் தொகைன்னு அதில் இருந்திருக்கு. இவன் 3 நாளைக்கு 5,000 தான் சொல்லிட்டு புக் பண்ணிட்டா. அங்கே போய் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றோம். கதிர்கிட்ட சொன்னோன்னா கதிர் என்ன செய்யணும்னே தெரியாமல் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 5,000, அவன் ஒரு 5,000 வந்துச்சு இருந்திருக்கான். கடை கல்லால் ஒரு 1000, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 10,000 எடுத்திருக்கான்ப்பா, அதுவே எனக்கு இப்போ தான்ப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு தங்கமயில பார்க்குறேன். ஏம்மா, இவ்வளோ செலவு பண்ணி அந்த ரூமில் இருக்கணுமா, பேசாமல் அந்த ரூமில் இருக்க மாட்டேன்னு வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த 5,000 திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டே சொல்கிறாங்க. 5,000 திருப்பி தர மாட்டாங்கன்னு சொன்னதுக்காக நீங்கள் வந்து கூட 21,000 கொடுத்தீங்களா? ஏம்மா, யாராவது இது செய்வாங்களா? அந்த 26,000 வச்சு நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கலாம் மெட்ராஸில், சின்னதாக ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்துருக்கலாம்,
4 இடம் போயிருக்கலாம், கூட 4 நாள் தங்கியிருக்கலாம், என்னென்ன நடந்திருக்கும் இல்லையா? இந்த 25,000 வச்சு அரை பவுன் நகை எடுத்துருக்கலாம், என்னெல்லாமோ செஞ்சுருக்கலாம் மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. தங்கமேல் அப்படியே கவர்ந்துட்டு இருக்காங்க. உடனே இது எனக்கு முன்னாடியே தெரியும் மாமா அப்படிங்கிறாங்க மீனா. ஏப்பா தெரிஞ்சதை சொல்ல வேண்டியதானே அப்படிங்க மாமா. நான் எப்படி சொல்கிறது, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே யாருக்கும் தெரியக்கூடாது கூட நினைக்காங்க. அவங்க புலம்பிக்கிட்டே இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சது தான். என்கிட்ட கூட காசு கேட்டார் என் வீட்டுக்கார், எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு. நான் தான் அவங்க ஹனிமூன் போகிறதுக்கு மாமாட்ட சொல்லிட்டு வேணாம் இது பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே கோவம் சொல்கிறேன், எங்க விடுங்க, கதிர் வந்து அவன் தேவைக்கே எடுத்துக்கிட்டான், என்னென்ன காப்பாற்றுறதுலாம் எடுத்தான் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. விடுங்க இதே பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடந்து போயிடுறாங்க. இப்படி 1 2 3 4 5ன்னு ஒரு வாரம் போயிடுது. போன முன்னாடி பாண்டியன் ஃபோன் அடிக்காங்க, ஏங்க இன்றைக்கி விவோ ஆஃபீஸில் போய் அந்த சான்றிதழ் வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. இவர் விடமாட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமேல் ஃபோன் அடித்து இவன் மாவன் நீ போனால் தான் முடியுங்க, வேறு வழி தெரியல, போகிறேன்டி போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க. வாங்கி கொண்டு பாண்டியன் கடையில் கொடுக்காங்க. பாண்டியன் நேராக இவர் சொல்கிறார் பண்ணிவிட்டு, நாளைக்கு காலையில் எல்லோருமே அந்த கல்யாணத்தை பதிஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா சொல்லுதாங்க, பாண்டியம்மா நீ போய்ட்டு வந்துடு அப்படிங்கிற. இல்லை ஆமாம்மா இன்றைக்கி லீவு எனக்கு கிடையாது, ஆஃபீஸில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் லீவ் போட்டிருக்காங்களாம், அதனால் எங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்கு, நீ கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னையே எந்த ஆஃபீஸுக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியல, நம்ம ஊரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கலாமா, அது மாதிரி எங்கேயாவது அனுப்புவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கல்யாணத்தை பதிவுக்கு அங்கே போகிறாங்க. தங்கமேல் அம்மா அப்பா செந்தில் பழனி எல்லோரும் கல்யாணத்தை பதிவுக்கு நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆஃபீஸர் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க பண்ணுவேல். அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை ஆஃபீஸர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரை வந்து கொண்டு போயிட்டாங்க, உள்ளடைச்சிட்டாங்க, அதனால் வந்து புதுசாக ஒரு அதிகாரி வராங்க, அவங்க ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இன்சார்ஜில் வராங்க, அவங்க தான் இன்னும் 1 வாரத்துக்கு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க, உன்னை வந்து ஒரு வேறு இடத்துக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறாங்க. என் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நீ தான் அனுப்பணுமா, எனக்கு சீனியர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போக வேண்டியதானே பத்துமாக்கா அப்படிங்கிறாங்க. இல்லடி அந்த ஊருக்கு போனால் நீ சந்தோஷமாக இருப்பா, அது உங்கள் ஊர் தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரா, நான் போகலப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு போக ஆசை தானே போடுவாங்க அப்படிங்கிறாக்கா. எங்கள் ஊருக்கு போனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் பார்க்க வேண்டியிருக்கும், எங்கள் சொந்தக்காரங்களையும் பார்க்க வேண்டியிருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்குங்க, எங்கள் ஊருக்குலாம் நான் போகல அப்படிங்கிறாங்க. உங்கள் ஊருன்னா அதாட்டி உங்கள் ஊர், உன் புருஷன் ஊர் தாண்டி ஊர் அப்படிங்கிறது. புருஷன் ஊர் தான் ஊரா, கொன்னக்குடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நீ இன்சார்ஜுக்கு போக போகிற, அந்த ரிஜிஸ்டர் இருப்பாங்க இல்லைல்ல, அதனால் வந்து அதில் இன்சார்ஜில் நீ பார்க்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏக்கா நானா அப்படி, நீ தான் போக போகிற, 1 வாரத்துக்கு நீ தான் அந்த ஊரில் ஆஃபீஸரு, உனக்கும் பக்கம், உள்ளூரில் நடந்து வேலை போய்ட்டு வந்துடலாம், சரியா, 1 வாரம் நீ ஜாலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியேக்கா சொல்கிறீங்க, சரி ரைட்டு எப்போ போகணும் அப்படிங்கிறாங்க. சார் கூப்பிடாம பாரு அப்படிங்கிற. சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இன்னையிலேருந்து நீ தான் அந்த கொன்னக்குடி இதை பார்க்குற, ரிஜிஸ்டர் ஆஃபீஸை பார்க்குற, ஏன்னா பார்த்துக்க, வர கல்யாணம் மற்ற பதிவு எல்லாமே தெளிவாக பண்ணு, ஆனால் ஆவணத்தை எல்லாமே தெளிவாக நீ என்ன செஞ்சிடணும், ஆய்வு பண்ணிடணும். ஏன்னு கேட்டால் நீ இன்சார்ஜில் போகிற, நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பதிவில் தப்பு அப்படின்னு சொன்னால் இன்சார்ஜ் பார்த்தவங்க அவ்வளோதான், அப்படி ஆயிடுச்சுன்னு வரும். ஏற்கனவே உள்ள ஆஃபீஸில் வந்து சஸ்பெண்டில் இருக்கார், அப்படி இருக்கும்போது நீ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் பார்த்துக்குறேன், நீ அந்த ஊரில் தானம்மா இருக்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ உனக்கு வேலையும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆஃபீஸ் வண்டியில் ஒன்று இறக்கிடுவாங்கம்மா, அதுக்கப்புறம் நீ எப்படி ஃபாலோ பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இவங்க கல்யாண பதிவு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் வராங்க, இவங்க இன்சார்ஜில் வராங்க, இவங்க 1 வாரம் இவங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வரும்போது ஆஃபீஸர் வராங்க, வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் வர ஸ்டாஃபெல்லாம் வாசலுக்கு வராங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, ஆஃபீஸர்லாம் இப்படி இருக்கணும், காரில் வராங்க, அது போக அவங்கள தேடி எத்தனை பேர் ஸ்டாஃப் வந்து வெளியே நிற்காங்க பாருங்கள், நம்ம வரையே காத்து கிடக்கணுமா அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான், ஆஃபீஸர் தான் அப்படிங்கும்போது கார்லேருந்து இறங்குறாங்க. அது பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு மீனா, நம்ம மீனா பிள்ளடா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா ஆமாம், அவள் வேலை பார்க்குறான்னு தெரியும், இங்கே வருவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்ன இங்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் இங்கே இன்சார்ஜ் அப்படிங்க, சித்தப்பா நான் தான் இன்சார்ஜ் அப்படிங்கிறாங்க. நீ தான் இன்சார்ஜா அப்படிங்கிறாங்க. மீனா நீ என்ன இங்கேயே வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. அக்கா நான் இங்கே வேலை பார்க்கல, வேலை பார்க்குறது இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறேன், ஆனால் இது ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அங்கே வந்து இங்கே ஆஃபீஸர் லீவ் போட்டால் எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அங்கங்கே போங்கன்னு இன்சார்ஜ் போடுவாங்க, 1 வாரத்துக்கு என்னை தான் இந்த கட்டடத்துக்கு ஆஃபீஸராக போட்டிருக்காங்க, உங்கள் மேரேஜ் பதிவுலேருந்து எல்லாத்தையுமே நான் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் மீனா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேரம் ஆயிடுச்சு மாமா நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஜாயின் பண்ணு, எவ்வளோ நேரம் கழிச்சு உள்ள வரணும் அப்படிங்கிறாங்க.
மாமா நான் வந்து பெல் அடிச்சோடனே நீங்கள் வாங்க எத்தனாவது டோக்கன் மாமா அப்படிங்கிறாங்க. ஒரு 3வது டோக்கன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. போனோன்னே அவங்க செய்யக்கூடிய நடைமுறை கையெழுத்து போட்டது இதெல்லாம் எல்லாமே பண்ணுறாங்க. மேடம் நான் என் பேர் இது நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நேரம் ஆயிடுச்சு, இதில் நான் கடைசியாக கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஈசி போடுறவங்க வைக்கிறவங்க அவங்க போடட்டும். 2வது வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அது முடித்த முன்னாடி இப்போ இடத்த விற்பனை பண்ணுறவங்க வாங்குறவங்க அந்த சேல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. டோக்கன் நம்பர் 1 அப்படிங்கிறாங்க. ஆள் போகிறாங்க, 18 அனுப்பிவிட்டுறாங்க. டோக்கன் நம்பர் 2 அப்படிங்கிறாங்க, அது 15 அனுப்பிடுறாங்க. டோக்கன் நம்பர் 3 அப்படிங்கிறாங்க. சரவண தங்கமேலுக்கு வராங்க. இங்கே தங்கமேலு பயங்கரமான பயம் வரிசையில் நிற்கும்போது என்னென்ன கேட்குறாங்கனாக்கா, தங்கமேலு மட்டும் நான் மாட்டிப்போனோம், மீனாவுக்கு எனக்கும் சுத்தமாக ஆகாதுமா, அவளை இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே வரக்கூடாது அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். இப்படி இல்லாமல் சமாளிச்சு இப்போ பார்த்தா அவளே ஸ்பெஷல் அதிகாரியும் வந்துட்டலாமா, அவளால் நான் மாட்டிக்கணுமா, என் ஐடியில் இருக்கிறது அவளுக்கு டேட்டாப்பர் தெரிஞ்சிருப்பாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏய் அவன் உங்கள் வீட்டு பிள்ளை தானடி, அவன் என்ன வந்துட்டு ஓவராக எனக்கு கோரி பண்ண போகிறான், ஒன்றுமே கிடையாது, போக போகிறா டவாருன்னு கையெழுத்து போடுங்கன்ட்டு அனுப்ப போகிறான் அப்படிங்கிறான். அப்படியாம்மா சரி செய்வான், அவன் ஏன் இதுனா வாங்கி பார்ப்பாளாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பயப்படுதாங்க. ஏய் அப்படிலாம் செய்ய மாட்டாண்டி, நீ ஆண்டி பயந்துட்டுருக்க. டோக்கன் நம்பர் 3 அப்படின்னு கூப்பிடுதாங்க. உடனே சரணம் வந்துடுறாரு. மாமா அவங்க ஐடி கார்டை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. தங்களுக்கு அவங்க ஐடியை கொடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஐடி கார்டை கொடுக்காமே இருந்துகிட்டு இருக்காங்க. அக்கா கொடுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஐடியை நான் பார்க்கணும், பார்த்து என் ஆய்வுக்கு வைக்கணும், வச்சுட்டு நான் ஆய்வு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டோ எழுதி வச்சுட்டு உங்கள்கிட்ட தந்துடுவோங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கொடுக்குறாங்க. உடனே இவங்க பேர் என்ன வயசு என்ன எல்லாமே கேட்குறாங்க. இன்னொரு ஆஃபீஸர் கேட்குறாங்க. நைஸாக சொல்லிடுறாங்க, எல்லாம் எழுதிடுறாங்க. 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, அக்ரிமெண்ட்லாம் கரெக்டு தானே அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் முன்னாடி உட்காருங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்து இது பண்ணிடுறாங்க. உடனே சரிக்கா முடிஞ்சிச்சு மாமா போய்ட்டு வாங்க, இந்த ஐடியில் நான் ஆய்வு பண்ணிவிட்டு வந்து சர்டிஃபிகேட் தரும்போது சேர்த்து தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இப்போமே தர மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இந்த ஆஃபீஸில் நிறைய முறைகேடு நடக்கு, அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகி தான் ஒரு பிரச்சனை ஆகி அவர் ஆஃபீஸர் சஸ்பெண்டில் இருக்கார். அவர் இல்லாதனால தான் நான் ஸ்பெஷல் அதிகாரியாக வந்திருக்கேன். இப்போ நானும் அது எதையுமே பார்க்காம என் சொந்தக்காரங்க தந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே மயிலே அவன் வேறு அடுத்த ஆளாக நம்ம வீட்டு ஆள் தானே, ஐடி கார்டு சர்டிஃபிகேட்டும் வீட்டுக்கே கொண்டு வந்து உள்ள அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா வீட்டுக்கே கொண்டு வந்து நீங்கள் வாங்க வரணும்னு அவசியம் இல்லை, நானே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருந்தேன், ஏன்னா ஒரு வாரம் நான் தான் இன்சார்ஜ், 2 நாள் தானே, 2 நாளில் நான் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆகா இப்போ டேட்டா பர்த் எல்லாம் பாப்பா போலையே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. உடனே ஏங்க தங்கமேலுக்கா முழிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றும் இல்லை மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா டேட்டா பர்த்து கரெக்டாக இருக்கா, என்ன அவங்க பேர் கரெக்டாக இருக்கா, இதை மட்டும் தாங்க பார்ப்பேன், தெளிவாக பார்த்துட்டு 2 நாளில் நான் வந்து வீட்டில் கொடுத்துட்றேன், ஏன்னா நான் உடனே இப்போ தந்துடலாம், ஆனாலும் கேமராலாம் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆஃபீஸர் வந்து உறவினருங்கிறதுனால வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா வேலைக்கு தப்பாக போயிருங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், எப்பா நீ வரமா கொண்டு வாப்பா, என் மாப்பிள கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி எல்லோரும் கூட்டி போயிடுறாங்க. பழனி கடையில் போய் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. மச்சான் கல்யாணத்தை பதிஞ்சாச்சு அப்படிங்கிற, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. 15 யார் தெரியுமா மச்சான் அப்படிங்க, யாருப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம மீனா தான் அப்படிங்கிறாங்க. மீனா அங்கேங்கப்பா வேலை பார்க்கா அப்படிங்கிறாங்க. அதே டிபார்ட்மெண்ட்டில் தானே அந்த பிள்ளை அங்கே இந்த ஊரில் வேலை பார்க்கு, அந்த பிள்ளையே ஆஃபீஸராக ஸ்பெஷல் ஆஃபீஸராக இன்றைக்கி போட்டிருக்காங்க போல். அதில் ஏற்கனவே வேலை பார்த்த ஆஃபீஸர் ஏதோ பிரச்சனையில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால் ஸ்பெஷல் அதிகாரியாக இந்த பிள்ளை வந்து தான் கல்யாணத்தை பதிஞ்சிச்சு. எங்களுக்கும் லைனில் நிற்கணுமே, வேறு யார் வந்தால் என்ன பதில் சொல்லுது எது பதில் சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சாட்சிகளுக்கெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நம்ம மீனாங்கிறதுனால இதில் போடுங்க சித்தப்பா போடுவான்னு சொல்லும்போது ரொம்ப உரிமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீனா பிள்ளை எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மச்சான். காரில் வந்து இறங்கிச்சு, இந்த அதிகாரி யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது மீனா இறங்கி போச்சு. சந்தோஷம் நான் சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம், என் மோதான் எல்லாருன்னு சொன்னேன் மச்சான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்காரு. உண்மையிலே நம்ம வீட்டில் ஒரு கவர்மெண்ட் உள்ள பிள்ளை வேலை பார்க்கு கவர்மெண்ட்டில், அந்த ஆஃபீஸரே வந்து நம்ம வீட்டு கல்யாணத்தை பதிஞ்சிருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரவணா அப்படிங்கிறாங்க. சரவணன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறாங்க. பின்னாடி இருக்காங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. கல்யாணத்தை பதிஞ்சாச்சுல இப்போ தான் சொன்னாங்க அவன், வீட்டுக்கு போகும்போது கொண்டாடிட்டு போன அப்படி அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓ சரவணன் நீங்கள் தான் கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. செந்தில் மீனா வேலை முடிஞ்சுன்னா பைக்கில் போய் கூப்பிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத திறந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.